வணக்கம் நட்புகளே. ரித்தி தமிழ் நாவல்ஸ் ஆடியோ உலகிற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இனி தினமும் நம்ம சேனல்ல கதைகள் வந்த வண்ணமாகவே இருக்கும். எழுத்தாளர் ரித்தியின் நான் வாழும் நாள் மட்டும் அட்டகாசமான காதல் கதை. கதையின் குரலாக நான் உங்கள் ஜெயஸ்ரீ. கதைக்குள்ள போலாமா? அத்தியாயம் 22. காதில் கேட்ட குரலும் அதிலிருந்த செய்தியும் என அடுத்த அடி நகர விடவில்லை மனம். மலரு என அவளை அன்னை சந்திரா தாங்கிக் கொள்ள, அண்ணி என சந்திராவை பார்த்து தங்கதுரை கண் கலங்க, அவருமே கலங்கிவிட்டார் என்ன என தெரியாமலே. வா மலரு என சந்திரா கைப்பிடித்து இழுத்து வர, உள்ளுக்குள் அத்தனை துடிதுடிப்பு தேன்மலருக்கு. தேன்மலர் வருவதை கண்டுவிட்ட கோமலம் வாய்விட்டே அழுதுவிட, அவர் அழுகையில் புலம்பிக் கொண்டிருந்த புஷ்பம், கண்ணீருடன் நின்ற ராதிகா, அழுதழுது ஓய்ந்து நின்றிருந்த வெற்றி என அனைவரின் பார்வையும் தேன்மலர் மீது விழுந்திருந்தது. யாத்தே, நான் இவளுக்கு என்னத்த பதில் சொல்லுவேன்? மலரு என பெருங்குரலில் புஷ்பம் அழ, அங்கே அனைவரையும் இருப்பதை பார்த்த மலரால் சந்தோஷப்பட முடியவில்லை. உறவுகள் அனைவரும் அங்கிருக்க, உயிரானவன் அங்கில்லை என்பதோடு சற்று முன் கேட்ட அந்த அப்பத்தாவின் குரல், என் உயிரை எடுத்துக்க சாமி, என் பேரனை விட்டுரு கேட்டாலே அந்த குரலை. மா என அழைத்து தூரத்திலேயே நின்றுவிட்டாள் தேன்மலர். மலரு என்ற தங்கதுரைக்கு விஷயத்தை அந்த பெண்முகம் பார்த்து சொல்லிவிட முடியவில்லை. மலரு ஆத்தா என புஷ்பம் அழுது கொண்டே அவள் அருகே வர, பின்னே நகர்ந்தது தேன்மலரின் கால்கள். தங்கதுரையோடு சந்திராவும் மகளை பிடிக்க, அத்தனை இறுக்கம் அவள் உடல் மொழியில். என்னன்னு சொல்லுங்க அண்ணே, எனக்கு பதறுது சந்திரா தங்கதுரையிடம் கேட்க. நம்ம நம்ம சக்திக்கு ஆக்சிடென்ட் என்று சொல்லும் போதே தங்கதுரையும் அழுதுவிட, கேட்ட தேன்மலர் விக்கித்து நின்று விட்டாள். மலரு அங்க வந்து பாருமா, சக்திய பாரு என அவள் மீது வந்து அணைத்து விழுந்து புஷ்பம் கதற, நெஞ்சடைக்க நின்றவள் பார்வை நிலை குத்தி நின்று விட்டது ஐசியு அறையின் கதவில். மலரே, ஏன் மலரே, வா மலரு என சந்திரா இழுத்துதான் அந்த கதவு அருகே அவளை அழைத்து செல்லும் நிலை. மூச்சுக்கள் வேகமாய் வர, இதய துடிப்பின் சத்தம் காதில் கேட்க, இதோ கண்ணாடி கதவின் வழி உள்ளே கண்டாள் தேன்மலர். காலையில் அவன் அணிந்திருந்த வெள்ளை சட்டையின் ரத்தங்கள் மட்டும்தான் அவள் கண்டது. முகத்தை கூட காணவில்லை. மருத்துவர்கள் அங்கே மறைத்திருக்க, ஆனால் அந்த சட்டையும் ரத்தமுமே போதுமானதாய் இருந்தது தேன்மலர் அங்கேயே மயங்கி சரிய. மொத்தமாய் ஆட்டம் கண்டுவிட்டது சக்திவேல் குடும்பம். ஒருவருக்கும் உயிர் நிலையாய் இல்லை. உணர்வற்ற முகம் கொண்டு புஷ்பம், வெற்றி, தங்கதுரை என சக்திவேல் இருக்கும் ஐசியு அறையின் வாசலில் தவம் கிடக்க, கோமலம், ராதிகா, சந்திரா என தேன்மலர் அருகே நின்றிருந்தனர் வேறொரு அறையில். மருத்துவர் பரிசோதிக்க, கவ்வி பிடித்து குரலை நெறித்து வந்த அழுகையை வாய்க்குள் விழுங்கி சேலையின் தலைப்பை எடுத்து வாயில் வைத்து கொண்டு இறுக்கமாய் பிடித்து நின்றார் கோமலம். இப்படியா இன்றைய நாள் விடிய வேண்டும் என நினைத்து நினைத்து உயிரெல்லாம் மருகி அனைவரும் அங்கே நிற்க, பரிசோதித்த மருத்துவர் சொன்ன செய்தியில் தலையில் அடித்து கொண்டு அழுதார் சந்திரா. கன்சீவா இருக்காங்க, பிரஷர் திடீர்னு ரைஸ் ஆகியிருக்கு, இவ்வளவு ஸ்ட்ரெஸ் இப்ப இவங்களுக்கு இருக்கவே கூடாது என சொன்ன நொடி சந்திரா வெடித்து அழ, அவரை அணைத்து கொண்டு அத்தனை கண்ணீர் வடித்தார் கோமலம். ராதிகாவிற்கும் அழுகை மட்டும்தான். குடும்பமே கொண்டாட வேண்டிய ஒரு தருணம். இரு உயிர்களின் சாட்சிக்கு அடைக்கலம் எது என தெரியாமல் மொத்த குடும்பமுமே பரிதவித்து நின்றது. மயக்க ஊசி தான் கொடுத்துருக்கேன், இப்ப அவங்களுக்கு ரெஸ்ட் தான் தேவை என்ற மருத்துவர், அவங்களுக்கு நீங்க தான் ஆறுதல் சொல்லி கூட இருக்கணும். சக்திவேல் பத்தின எந்த விஷயமோ இப்ப அவங்களுக்கு போக வேண்டாம், அது 2 உயிருக்கும் ஆபத்து. நாளைக்கு டெஸ்ட் எடுத்து பார்த்துடுவோம், பார்த்துக்கோங்க என சக்திவேலை தெரிந்த மருத்துவர் தேன்மலர் பற்றி சொல்லி செல்ல, அவகிட்ட என்னன்னு நான் ஆறுதலா பேச அண்ணி என அழுதார் சந்திரா. இன்னும் ஜெகதீசனுக்கு விஷயம் தெரிந்திருக்கவில்லை. அவர் வயலில் இருக்க, வீட்டில் இருந்த தேன்மலர் தான் அன்னையுடன் மருத்துவமனை வந்திருந்தாள். அழுது அழுது சோர்ந்து ஆங்காங்கே நின்ற கோமலம், சந்திரா இருவரின் பார்வையும் தேன்மலரிடம்தான். 2 மணி நேரங்கள் கடந்து விட்டது. விழித்தால் அவள் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டுமே. என்ன சொல்ல? ஆபரேஷன் முடிந்து இன்னும் சக்திக்கு நினைவு திரும்பவில்லை என்றா? இன்னும் 2 மணி நேரங்களில் அவன் விழித்தே ஆக வேண்டுமாமே. இல்லை என்றால்? நினைக்கவே உடல் எல்லாம் அதிர்ந்தது.
சக்தி நல்ல ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிற பர்சன். அதனால தான் அவர் ஆபரேஷனுக்கு எங்களுக்கு கோஆபரேட் பண்ணியிருக்கிறாரு. இதே கண்டிஷன்ல வேற யாரும்னா நிச்சயமா பொழைக்கவே வாய்ப்பில்ல. என்னை என்னென்னவோ சொல்ல சொல்ல கேட்டவர்களுக்குத்தான் இருப்பு கொள்ளவில்லை. மலருக்காக வந்துரு ராசா, அந்த புள்ள பாவம்யா என்று அழுது புலம்பிய புஷ்பத்திடம் இன்னும் தேன்மலர் பற்றிய விஷயம் சொல்லப்பட்டிருக்கவில்லை. அவர் உடல்நிலை இருக்கும் நிலையில் சக்தி அப்பாவாக போறான்டா என தங்கதுரை வெற்றியிடம் சொல்ல அவனுமே அழ மட்டும்தான் செய்தான். அந்த செய்தியில் இதை எப்படி, எங்கு, எவ்வளவு மகிழ்ச்சியாய் தெரியப்படுத்தி இருக்க வேண்டும் என நினைக்க நினைக்க கண்ணீர் உற்பத்தியானது வெற்றியிடம். அம்மாட்ட சொல்ல வேண்டாம் வெற்றி, தாங்காது, சக்தி வரட்டும் என்று தங்கதுரை சொல்ல சக்தியின் வரவுக்காகவே காத்திருந்தான் அவனுமே. வெற்றி என ஓடி வந்த ஜெகதீசன், சக்தி எங்க, இப்போ எப்படி இருக்கு தம்பி, நான் பார்க்கலாமா என கலங்கி போய் கேட்க இருக்கும் கண்ணீர் எல்லாம் வற்றி ஒரு ஓரமாய் அமர்ந்திருந்த அனைவருக்கும் அவரின் பதட்டத்தில் மீண்டும் அழுகை வெளிவந்தது. யாராலும் பேசிட முடியவில்லை. சுத்தமாய் தெம்பும் இல்லை. தங்கதுரை தனியே அழைத்து வந்து சொல்ல இடியாய் செய்தியை கேட்டவர் மகளிடம் வர, எப்படி அண்ணி, சக்தி தம்பி அவ்வளோ வேகமா கூட போகாதே வண்டில என சொல்லி சொல்லி சந்திரா அழ, நம்ம ஊருக்குள்ள வந்து சக்தி வண்டியோட ஓரமா நின்னுட்டு தான் போன் பேசிட்டு இருந்திருக்கு அண்ணி. குடிச்சிட்டு வண்டி ஓட்டின 2 பேர் வண்டில யாரு முதல்ல போறதுன்னு போட்டியில ஓட்டியிருக்கானுங்க. அதுல ஒருத்தன் தான் தம்பிய வண்டியோட இடிச்சு தள்ளி இருக்கான். சக்தியை இங்க கொண்டாந்து சேர்த்தவங்க சொல்லிட்டு போனாங்க என்று அழுது கொண்டே கோமலம் தெரிந்ததை சொல்ல அதற்கே சந்திரா அழ, அங்க கம்பி அடிக்க வச்சிருந்த இடத்துல தலை இடிச்சதுல தலையில தான் பலத்த அடியான் என்று வாயை கைகளால் மூடிக்கொண்டார் கோமலம். எங்கே தான் சத்தம் போட்டு அழுது ஊசியின் மூலம் உறங்கிக் கொண்டிருக்கும் தேன்மலர் விழித்து விடுவாளோ என பயந்து அழுகையை வாய்க்குள் அடக்க, ஐயோ, இதெல்லாம் எப்படி இவ தாங்குவா அண்ணி, நான் என்னன்னு சொல்லுவேன், அதுவும் இந்த நிலைமையில என அப்படி ஒரு அழுகை சந்திராவிடம். இதில் ஜெகதீசனும் வந்து கண் கலங்கி மகள் தோற்றம் பார்த்து அதிர்ந்து கண்ணீர் வடித்தார் அவள் நிலை கேட்டு. யாரு கண்ணு பட்டுச்சுன்னு தெரியலையே, இப்போதானே என் சாமிங்க சந்தோஷமா இருக்கு, இப்படியே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன், அதுக்குள்ளவா இப்படி ஆகணும் என கொஞ்சம் கொஞ்சமாய் புலம்பிக் கொண்டுதான் இருந்தார் புஷ்பம். அப்பத்தா, அண்ணே அண்ணி நிலைமையில உயிரெல்லாம் உதறல் எடுத்துட்டு இருக்கு, நீயும் இப்படி அழுது என்ற வெற்றி முடிக்காமல் புஷ்பத்தை அணைத்து கொண்டு அழ, ஏன் பிள்ளைங்க இப்படி அழுவத பாக்கையா நான் இன்னும் உயிரோட இருக்கேன் என அதற்குமே அழுகை பொங்கிதான் வந்தது புஷ்பத்திற்கு. சக்திவேலை இன்னும் உள்ளே சென்று பார்க்க கூட அனுமதிக்கவில்லை மருத்துவர். கண் விழிக்கட்டும் என்றுதான் கூறியிருந்தார். முழுதாய் 3 மணி நேரம் கழித்து சக்திவேல் கண் விழித்ததாய் செவிலியர் ஓடி வந்து மருத்துவரிடம் சொல்ல அவர் பரிசோதிக்க செல்லும் நேரம் அவன் கண்கள் அழுத்தமாய் திறந்து கொள்ள படாத பாடுபட்டது. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லிக் கொண்ட மருத்துவர், சக்திவேல் கண் முழிச்சாச்சு, உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல என்று வெளியே வந்து சொல்ல மருத்துவர் காலில் பட்டென்று விழுந்துவிட்ட புஷ்பத்தை வெற்றி பிடித்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் என்ற வெற்றி கையோடு அதை சொல்ல தேன்மலர் இருக்கும் அறை நோக்கி ஓட அப்பொழுதுதான் எழுந்து ஒரு மூச்சு அழுது கத்தி சக்தியை பார்க்க சண்டையிட்டு தவித்து கொண்டிருந்தாள் தேன்மலர். வயிற்று புள்ளைக்கு ஆவாதாண்டி, அழுவாத, உள்ளையும் நீயும் நல்லா இருக்குன்னு நாங்க சக்தி கிட்ட சொல்ல வேண்டாமா, என்ன பாத்துக்கிட்டீங்க என் பொண்டாட்டியன்னு அவன் எங்களை கேட்க மாட்டானா என கோமலம் கண்ணீரோடு அதட்டி எடுக்க அவர் மேல் சாய்ந்தவள், எனக்கு அவங்கள பார்க்கணும், நான் அவங்க கிட்ட பேசணும் அத்தை, ப்ளீஸ் என தேன்மலர் கெஞ்சு கொண்டிருக்கும் நேரம்தான் வெற்றி வந்தது. அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சு என்று அவன் சொல்ல அத்தனை அழுகை அதற்குமே. மொத்தம் 5 மணி நேரங்களில் ஒருவரிடமும் உயிர் ஒட்டி இருக்கவில்லை. இந்த ஒற்றை வார்த்தையை மருத்துவர் கூற கேட்கும் வரை 10 நிமிட இடைவெளிகளில் கண் விழித்து பார்த்த சக்திவேல் அடுத்த அரை மணி நேரத்தின் பின்பே சக்திவேல் நினைவு திரும்பி இருந்தது. இனி எந்த பிரச்சனையும் இல்ல, நினைவு திரும்பதான் இவ்ளோ நேரம் வெயிட் பண்ணணும், ஹீ இஸ் சேஃப் நவ், ரூம்க்கு நைட்டு மாத்திடலாம் மருத்துவர் சொல்ல அவன் எத்தனை ஆபத்தில் இருந்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் கொஞ்சமாய் உணர்ந்தது அவன் உறவுகள். ஒவ்வொருவராய் மட்டுமே அவனை பார்க்க அனுமதிக்கப்பட புஷ்பம் முதலில் சென்று கண்களை நிறைத்து பார்த்து வந்தார் அவனை. இதோ தேன்மலர் தன் கணவன் அருகில்
அடுத்த அத்தியாயம் நாளை. அதுவரை காத்திருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.